ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ உங்கள் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 தான். எனக்கு 10,000 நல்ல ஃபோன் வந்து வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த ரெட்மி 12C வந்து பார்த்தா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 12C வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் நம்ம ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் கொஞ்சம் ஒத்தா. ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 12C வர பாக்ஸ். ஸோ மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் AI டுவல் கேமரா, மேட் இன் இந்தியா, மீ லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ரெட்மி 12C வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து பல ஸ்பெக்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் வந்து இருக்குது. ஸோ 2023 இருக்கும். பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து 10 வாட் சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ இந்த மொபைல் நமக்கு மேக்ஸிமே நமக்கு வந்து 10 வாட்ஸ் மட்டும் சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் சின்மேஜெக்டர் பின் இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு இப்போ ஃபோனுக்கு வந்து வரலாம். இப்போ வந்து பார்த்தா டிஸ்பிளேக்கு வந்து வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோன் வந்து நம்ம கையில் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ நார்மலாக வந்து ரெட்மி கேர் வந்து யூஸ் பண்ணுறேன் 6.3 இன்ச்சஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தா 6.7 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேமரோடலாம் இந்த பட்ஜெட்டில் வந்து கிடையாது. பட் இது நமக்கு வந்து இப்போ LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. நமக்கு வந்து பார்த்தா 500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் வந்து இப்போ நல்லா இருக்குது. ஸோ இண்டோர் யூஸ் பண்ணும்போது சரி, அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு பிரைட்டாகவே இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்துக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ கிரிப்பிங்காக வந்துருக்கு. ஏன்னா வந்து பார்த்தா பின்னாடி வந்து ஒரு பிளாக் ஸ்ட்ரக்சர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நல்லா கிரிப்பிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தா பிளாஸ்டிக் பாடி தான். மேலே நமக்கு வந்து பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்குது. வர எல்லா ஃபோன்லையும் நமக்கு வந்து பார்த்தா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்கும். பட் இந்த மொபைல் நமக்கு வந்து பார்த்தா பேக் சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தா ரொம்ப அக்யூரேட்டாக வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கேமரா. ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா 50 மெகாபிக்சல் டுவல் AI கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் சைடில் நமக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் இருக்குது, ரெட்மி பிராண்டிங் இருக்குது. அது கீழே தான் நமக்கு வந்து பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தா 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து கிடையாது. பட் இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண கூட முடியாது. ஸோ கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மேலே நமக்கு வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் சென்சர் வந்து கிடையாது. ஸோ இந்த ரெட்மி டிவைஸில் நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஐஆர் பிளாஸ்டர் சென்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இதில் கிடையாது. ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. அது கீழே வந்து பார்த்தா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு வந்து பார்த்தா ஸ்பீக்கர் இருக்குது, மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் வந்து இருக்குது. சைடில் நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து இருக்குது. ஸோ இந்த மொபைல் நம்மளால் வந்து பார்த்தா 2 சிம் கார்டு வந்து போட்டுக்க முடியும், ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நமக்கு வந்து ஒரு பேசிக் லெவலான ப்ராசஸர் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து கால்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் செக் பண்ணுறீங்க, சின்ன ப்ரௌசிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இல்லை நான் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படி ஸ்க்ரால் பண்ணுவேன், மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மொபைல் வந்து கிடையாது. ஸோ நார்மலாக கேஷுவல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தா டிவைஸ் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெட்மி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா MIUI யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 12 பேஸ்ட் ஆன் MIUI 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோ நமக்கு வந்து லேட்டஸ்டான வெர்ஷன் இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைல் வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் சிஸ்டம் அப்டேட் வந்து காட்டுது. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MIUI 14 வந்து போயிடும், அதுக்கப்புறம் Android 13 வந்து போயிடும். ஸோ லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா MIUI டயலர் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கால் ரெக்கார்டிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஆனால் நமக்கு அந்த எஸ்எம்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா MI மெசேஜ் வந்து கொடுக்கல. ஸோ நார்மலாக கூகுள் மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, MIUI டயலர் மட்டும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தா அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்தவரைக்கும் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு 10 வாட் சார்ஜர் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAhன்றது கொஞ்சம் பெரிய பேட்டரி தான். பட் ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீசெண்டாக வந்து பார்த்தா 1 டே பேக்கப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் நமக்கு வந்து இப்போ 2 RAM வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,500 சேல் பண்ணுறாங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,300 சேல் பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாமான்னு சொல்லி கேட்டேன். இந்த மொபைல் நமக்கு வந்து இப்போ டீசெண்டான மொபைல் தான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கிடையாது. நீங்கள் கால்ஸ் பேசுகிறீங்க, அப்பப்போ சின்ன சோசியல் மீடியா ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு செட் ஆகும். என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தா அண்டர் 10,000 9,000 குள்ள தான் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட்டான 8,500 அந்த ப்ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து வாங்கலாம். இல்லை என்கிட்ட வந்து ஒரு 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 2,000 உங்களால் போட முடியும் அப்படின்னா ரெட்மி நோட் 12 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 13,000 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது இன்னும் கூட வந்து இப்போ நல்ல பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இல்லை எனக்கு கண்டிப்பாக எனக்கு 10,000 தான் வேணும் அப்படின்னா இது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 12C. ஸோ ஒரு பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.